மோசமான உடை, சினிமா நடிகர்களை போன்ற உடை இன்னொரு சமுதாயத்தை வெளியெடுத்துக் கொண்டிருக்குதுங்க. என்ன தெரியுமா? அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய வழிகேடு. என்ன வழிகேடு? நீ செல்போன் என்கிற ஒரு வழிகேடு இருக்குதா இல்லையா? செல்போன் எதுக்கு? எல்லாருக்கும் தெரியும், செல்போன் என்பது அவங்க கால் பண்ணனா நம்ம பேசுவதற்கு, அல்லது நம்ம கால் பண்ணா இரண்டு பேரும் பேசிக் கொள்வதற்கு தான் செல்போன். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த செல்போனில் எதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? எதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆபாச படங்கள். செல்போனில் ஆபாச பாட்டுகள், ஆபாச படங்கள். இன்னைக்கு அதை செல்போனிலே பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு 2GB, 4GB, 16GB, 20GB, 46GB அதெல்லாம் பதிவு பண்ணி உட்கார்ந்து நண்பர்களோட உட்கார்ந்து கொண்டு இழப்பார், அதப்பார், எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது என்று செல்போனின் மூலமாக இன்றைக்கு வழிகேடு வைரஸை போன்று பரவிக் கொண்டிருக்கிறா இல்லையா? மனசை தொட்டு சொல்லுங்களேன். இன்னைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு செல்போன், படிக்கின்ற மாணவர்களுக்கு செல்போன். இந்த செல்போன் மூலமா இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்க. படிக்க செல்கின்ற மாணவிக்கு செல்போன் வாங்கி கொடுக்கிறாங்க. மாணவிக்கு செல்போன் எதுக்கு வாங்கி கொடுக்கிறாங்க? நீ கரெக்டா போயிட்டியாமா, ஸ்கூலுக்கு போனியா, பஸ் விட்டு இறங்கிட்டியா, உள்ள போயிட்டியா, இதுக்கு போனு. இந்த போன் வாங்கி கொடுத்த உடனே நம்ம நண்பிகளுக்கெல்லாம் போன் நம்பர் கொடுக்கிறாங்க. யாருக்கு ஒரு மாணவி போன் நம்பர் கொடுக்க வேண்டும்? தன்னுடைய தாயை கொடுக்கணும், தன்னுடைய தந்தையை கொடுக்கணும், தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கணும். இது கொடுத்தா போதுமானது. யாருக்கு கொடுக்கிறாங்க தெரியுமா? படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறது. செல்போன் மூலமா இன்னைக்கு என்ன ஆபாசம் நிறைந்து கிடக்கிறதுன்னு சொன்னா, சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொள்கின்றாள். ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொள்கிறாள். என்ன சொல்லி ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். அந்த செல்போனின் மூலமாக வந்த விளைவு என்ன விளைவு தெரியுமா? அந்த மாணவி குளித்துக் கொண்டிருக்கிறார். குளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த மாணவிக்கு போன் வருகிறது, கால் வருகிறது. ஒரு மாணவனிடத்திலிருந்து ஒரு போன் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறான். உடனே இந்த மாணவி சொல்கிறார், நான் குளிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியா? நீ பொய் சொல்லாத. யாரு பாருங்க, நீ பொய் சொல்லாத. நான் எதுக்கு பொய் சொல்றவங்கிட்ட பார், நீ நேச்சுரலா பார் அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் எடுத்து ப்ளூடூத் மூலமா அவன் குளிக்கிற அந்த அலங்கோலத்தை அப்படியே படம் எடுத்து அப்படியே நேரடியாக டெலிகாஸ்ட் பண்றான். அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த செல்போனில் வந்த அந்த காட்சியை அவன் பதிவு செய்து கொண்டு எல்லா மாணவர்களுக்கும் அனுப்புறான். எல்லா மாணவர்களுக்கும் அனுப்புறான். எல்லா மாணவர்களும் பதிவு செய்து அது நெட் மூலமா போகுது, பேஸ்புக் மூலமா போகுது. அந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைருடைய தாயார் அஸ்மா பின்த் அபீ பக்கருக்கு செய்தி சொல்லப்பட்டது. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா எழுந்து வருகிறார்கள். பெற்ற மனம் பித்து என்று சொல்லுவார்கள். இந்த நிலையை ஒரு தாய் பார்த்தால் எவ்வளவு கதறி இருக்க வேண்டும், எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்க வேண்டும், எவ்வளவு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தர்ணாக்களும் நடத்தி இருக்க வேண்டும். தள்ளாத பருவத்திலே முடியாத நிலையிலே ஒரு உற்ற துணையோடு அழைத்துக் கொண்டு அஸ்மா பின்த் அபீ பக்கர் வெளியே வருகிறார்கள். தன்னுடைய மகன் கழுமரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறான். மகனுக்கு பக்கத்திலே வருகிறார்கள். எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அஸ்மா கதறுவார் என்று எதிர்பார்த்தார்கள். பக்கத்திலே வந்து அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு மகனே, அன்பு மகனே, நீ வாகனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனத்திலே இருந்து இறங்க வேண்டும் என்ற ஆசையே உனக்கு வரவில்லையா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நீ வாகனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனத்திலே இருந்து இறங்க வேண்டும் என்ற ஆசையே வரவில்லையா? ஒட்டகத்திலும் குதிரையிலும் வாகனிப்பவர்கள் எவ்வளவு நேரம் இருப்பார்கள்? நீண்ட நெடிய தூரம் போனால் கூட இடையிடையே இறங்கி மர நிழல்களிலே களைப்பாடுவார்களே. ஆனால் தொடர்ந்து 40 நாட்களாக தொங்கிக் கொண்டிருக்க
கொண்டிருக்கிறாயே, இறங்குகிற மனம் வரவில்லையா என்ற ஒற்றை வார்த்தையோடு முடித்து விட்டார்கள். அவர்கள்தான் வீரத்தாய். ஒரு மகனை சிறந்தவராக நல்லவராக உருவாக்குவதற்குண்டான பக்குவம் தாயிடத்திலே இருக்கிறது. என் மகள் இப்படி போகிறாள், என் மகன் இப்படி போகிறான் என்று அங்கலாய்ப்பதை விட நான் சொல்லுவேன், தாய் சரியில்லை என்று சொல்லுவேன். உலகளாவிய முறையிலே நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிற போது ஏனோ ஒரு சில செய்திகளோடு நீங்கள் இணைத்து பார்த்து இதை முடித்து விடாதீர்கள், முற்றுப்படுத்தி விடாதீர்கள். தாய்மார்கள் சீராக இருந்தால், இறைவனுடைய பயம் இருந்தால், எந்த குழந்தையும் சரியில்லாத வழிக்கு செல்ல விடாமல் அவர்கள் தடுக்க முடியும். தாய்களுக்கு அவ்வளவு பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தாய்மார்களுடைய பேச்சிலே அவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதே போன்றுதான் ஒரு மனைவி என்ற பரிணாமத்தை பெறக்கூடிய இந்த பெண் தன்னுடைய கணவனை மிகச் சீரானவராக அவரால் உருவாக்க முடியும். குடும்ப நிர்வாகத்தை, பொருளாதாரத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பைத்தான் கணவனிடத்திலே கொடுத்திருக்கிறான். அந்த பிள்ளையை கொன்றாத, நமக்கு அது பிரயோஜனம் அளிக்கலாம். எல்லா குழந்தையுமா எதிரியா இருக்க போது, இதுவரைக்கும் 70,000 குழந்தை கொண்டு இல்ல, இந்த ஒரு குழந்தையாவது விட்டுரு. இதுவரைக்கும் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, இந்த குழந்தையாவது நம்முடைய குழந்தையா வளர்த்துக்கலாம், விட்டு. ஒரே ஒரு வார்த்தை மனைவி சொன்னார். அப்படியே ஃபிரௌன் கேட்டுக்கொண்டான். நடந்ததா இல்லையா? குர்ஆனுடைய வரலாறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு விஷயம் தெரிகிறது. கணவன் திசை மாறி போகிறான் என்று சொன்னால், கணவன் படம் புரண்டு போகிறான் என்று சொன்னால், மனைவி சீரானவளாக, பக்குவம் பெற்றவளாக, மார்க்கம் தெரிந்தவளாக, இறையச்சம் மிக்கவளாக இருந்தால் அந்த கணவனை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய அபாரமான ஆற்றல், அதீத ஆற்றல் மனைவிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதை செய்கிறார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்க வேலையே பயிரை மெஞ்சுக்கிட்டு இருக்க, யார் திருத்த வேண்டுமோ அந்த மனைவிமார்களே தப்பும் தவறான வழிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்களே, எப்படி கணவனை சரி செய்ய முடியும்? வரலாறு சொல்கிறது. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவர் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழந்து விட்டார்கள். மாலிக் இப்னு நவ்வர் என்று நினைக்கிறேன். உம்மு சுலைமுடைய கணவர் மாலிக் இப்னு நவ்வர் இறந்து போய்விட்டார்கள். இப்போது உம்மு சுலைம் விதவையாக இருக்கிறார். அந்த விதவையை கல்யாணம் முடிக்கணும்னு பலரும் போட்டி போட்டாங்க. அதுல அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது. மனைவியாக வர வேண்டியவர் ஒரு பெண் நினைத்தால் தனக்கு வர வேண்டிய கணவரை சத்திய இஸ்லாத்திலே இருப்பவராக உருவாக்க முடியும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் அசத்திய மார்க்கத்தின் பக்கம், அசத்திய வழியின் பக்கம் அவர்கள் போய் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள். தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் என்று திரும்ப திரும்ப சொன்னால் மாத்திரமே நம்மால் புரிந்து. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது, அனைத்து கடமைகளையும் யார் முழுமையாக செய்கிறார்களோ அதனுடைய மறுபெயர் தான் தக்வா. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நீங்கள் சிறந்தவர்கள் யார் என்றால், மிக கண்ணியமானவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய பயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள். அப்படியானால் இதை மறு வார்த்தையில இப்படி சொல்லலாம், யார் அல்லாஹ்வுடைய கடமைகளை முழுமையாக செய்கிறார்களோ அவர்கள்தான் இறையச்சம் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவின் சார்பாக நாம் கலைந்து சொல்கிற போது ரப்புல் ஆலமீன் கூறி தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை முழுமையாக பின்பற்றுவேன் என்ற உறுதியோடு ஆண்களும் பெண்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இளைஞர்களும் இளைஞர்களும் எல்லோருமே சங்கல்பம் எடுத்துக்கொண்டு வாய்ப்பிரிந்து செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய அவாவையும் துஆவையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வந்து விட்டோம். இன்னும் 5 நிமிடங்களிலே சபை முடிக்கப்படும். அதற்கு முன்னால் நமது சபையோர்களுக்கு
பொன்னாடை போற்ற வேண்டியிருப்பதன் காரணமாக அதை முடித்துக் கொண்டு கடைசியிலே நீங்கள் செல்வீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களை நீங்கள் பயானை முடித்து அனுப்புவதற்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் சென்று விட்டீர்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 3 நபர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் ஏற சென்றார்கள். ரயில் ஏற செல்லும் பொழுது கடைசி நேரத்திலே சென்றதன் காரணமாக ரயில் அது புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மூவரும் ஓடினார்கள். ஓடி ஓடி சென்று 2 பேர் ரயிலிலே ஏறிவிட்டார்கள். ஒருவரால் ஓட முடியவில்லை. 2 நபர்கள் ரயிலிலே ஏறிவிட்டார்கள். 3வது நபரை கை கொடுத்து கொடுக்கின்றார்கள். கையை பிடி வா, வேகமா வா, வேகமா என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவனால் ஓட முடியவில்லை. அந்த இருவர்களும் வண்டியிலே ஏறி கொண்டு போயிட்டார்கள். வண்டி வேகமாக சென்று விட்டது. ஒருவர் கீழே தங்கிவிட்டார். இப்போது அழுது கொண்டிருக்கின்றார், வேதனையினால் அழுது கொண்டிருக்கின்றார். அப்போது ரயில்வே மாஸ்டர் வந்து கேட்கின்றார், என்னப்பா உன்னுடைய சொந்தக்காரர்களா, அவருடைய பிரிவு தாங்க முடியாம அழுகுறியா? இல்லைங்க. இவர்களுடைய நண்பர்களா, அவர்கள் சென்று விட்டார்கள் என்று பிரிவு தாங்காமல் அழுகின்றாயா? இல்லைங்க. என்ன ஏன்பா அழுகுற? இவங்க 2 பேரும் என்ன வழி அனுப்ப வந்தாங்க. அவங்க 2 பேரும் இவரை வழி அனுப்ப வந்தாங்க. இவனை விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஏறி போயிட்டாங்க. அந்த மாதிரி பயான்களை எல்லாம் முழுமையாக முடித்துவிட்டு தாய்மார்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களை எல்லாம் இங்கே உட்கார விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். வருத்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நினைத்திருக்கின்றோம் நாம் மட்டும்தான் புத்திசாலி என்பதாக. நம்மை விட விபரமான புத்திசாலி எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இப்படிதான் ஒருத்தர் என்ன செஞ்சாரு கேட்டா, புத்திசாலித்தனமா செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கள்ள நோட்டு அடிச்சார். 15 ரூபாய் கள்ள நோட்டு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 15 ரூபாயில கள்ள நோட்டு அடிச்சார். தப்பு பண்ணிட்டாரு. இதை மாத்தணுமே, எங்க கொடுத்து மாத்துறது? அப்படியே பார்த்துட்டே போய் ஒரு கிராமத்துல போனார். சில்லறை தட்டுப்பாடா இருக்கக்கூடிய நிலைமையில 100 ரூபாய்க்கு சில்லறை கேட்டான்னு சொன்னாக்கா 98 ரூபாய் தான் கொடுப்பான். 2 ரூபாய் கமிஷன் எடுத்துருவான். எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இவரு ஒரு 15 ரூபாய் கள்ள நோட்டு அடிச்சு அந்த கிராமத்துல போய் ஒரு பெட்டி கடைக்காரன் கொடுத்து எனக்கு சில்லறை கொடுன்னு கேட்டான். அப்படியே முறைக்கு பார்த்தான். தர்றேன், ஆனா எனக்கு 1 ரூபாய் கமிஷன் தரணும் அப்படின்னா. அதுக்கு என்ன பரவாயில்ல, சரி பரவாயில்ல எடுத்துக்க அப்படின்னா. அவன் பெட்டி கடைக்கு உள்ள போயிட்டு வந்து 2 7 ரூபா நோட்டு கொண்டு வந்தான். 2 7 ரூபா நோட்டு கொண்ட அனைவர்களுக்கும் நாம் பொன்னாடை பொதுவருக்கு ஆசைக்கின்றோம். முடியாதன் காரணமாக மரியாதைக்குரிய TSC லியாக்கத் அலி நாட்டாமி அவர்களுக்கு தலைமை தலைவர் ஆரிஃப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி, அடுத்தபடியாக மரியாதைக்குரிய ஹாஜி தலைவர் ஹாஜி MS ஷேக் மொஹிதீன் அவர்களுக்கு, தீன் முகமது அவர்களுக்கு, தீன் முகமது அவர்களுக்கு மரியாதைக்குரிய கிராத் ஓதி துவக்கி வைத்த பஷீர் அஹமத் மௌலானா அவர்களுக்கு, மரியாதைக்குரிய அஷ்ரப் அலி ஹசரத் நாரே தக்பீர், மரியாதைக்குரிய மௌலவி காரி அஷ்ரப் அலி ஹசரத் அவர்களுக்கு ஆரிஃப் அவர்கள் பொன்னாடை போட்டி மகிழ்விப்பார்கள். மரியாதைக்குரிய நூர்லிசம் சீட்டியின் தலைவர் அவர்களுக்கு, IMCT சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் தெரிவித்து விட்டால் அந்த தொகையை உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். எல்லோருக்கும் தெரியும் நமக்கு தேவைகள் இருக்குது. முஸ்ரா நல அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு முதல் நன்றியாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக, இந்த நிகழ்ச்சிக்கு கிராத் ஓதி துவங்கிய பஷீர் அகமது இமாம் தைக்கால் பள்ளி வசூல் அவர்களுக்கும் மற்றும் தலைமை தாங்கி எமது அமைப்பாளரான OA ஆரிஃப் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய MH நூர் ஹஜ்ரத் அவர்களுக்கும்